ஹே guys, நம்ம இந்த ராமோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போயிடலாம். ரெண்டு பேருமே அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நம்ம பசங்களாம் எடுத்தோன்னே டே மச்சான் டக்குன்னு போய் சொல்லிடு, மிஸ் பண்ணிடாத அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் கேர்ள்ஸ் அப்படி கிடையாதுல்ல. என்ன சொல்லுவோம், மச்சி வேணவே வேணாம், கொஞ்சம் டைம் கூட நல்லா இழுத்தடின்னு சொல்லுவோம்ல, அதே தான் நடக்குது. இங்கே ஷியா அதே தான் சொல்கிறாங்க. இங்கே பாரு, அவன் வந்து கேட்பான், ஏதாவது சொல்லுவான், அப்ரோச் பண்ணாலும் நீ உடனே ஓகேன்னு சொல்லிடாத, புரிஞ்சதில்ல அப்படிங்க. அவளும் பூம் பூம் மாடு மாதிரி மண்டையை ஆட்டினவ அங்கேருந்து சாய் ஏ குயின் மூவி போகலாமான்னு கூப்பிட்டது தான் உடனே ஓகேன்னு சொல்லி கிளம்பிட்டா. ஷியாலாம் பார்க்குற அடிப்பாவே மண்டே ஆட்டினியே எல்லாம் பொய்யா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் சரி போய் தொலை, நல்லா இருந்தால் சரி அப்படின்ட்டு அவளும் அதை பெருசாக எடுத்துக்கல. பட் இவங்க கப்பல் ஆகிட்டாங்க. அதுவும் நம்ம ஆளு சாய் கொஞ்சம் ஃபேமஸான பர்சன் இல்லையா, நிறைய பேரோட க்ரஷ் வேறு. ஸோ எல்லாருக்குமே வந்து டக்கு டக்குன்னு பரவ ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் குயின் வந்தோடனே ஒரு மாதிரி பேசுகிறாங்க. இதில் அங்கே இருக்க அந்த பொண்ணுக்கு தான் குயினை சுத்தர பிடிக்காதே. அவெல்லாம் பார்க்குறா, வேணும்னே அந்த ஃபேஸ்புக் எடுத்து காமிக்கிறா. அதில் நம்ம சாய் இந்த ஸ்டேட்டஸை மாற்றல சிங்கிள்னு போட்டு வச்சிருக்கான் போல். அதை காமிச்சு பாரு, நீ போய் சொல்லிட்டு சுத்தாத, அப்படி நிஜமாலே அவனுக்கு உண்மையில லவ் இருந்தால் அவன் எப்பயோ மாற்றிருப்பான், இன்னும் பாரு மாற்றலை அப்படின்னு வேணும்னே வெறுப்பேத்து. எப்படி இருக்கும் நம்ம பொண்ணுக்கு, மூஞ்சத்துக்கு வச்சுக்கிட்டா. ரெண்டு பேர் ப்ளே பண்ணுறாங்க. பட் அவரோட ஃபேஸே சரியில்லை, கண்ணு பிடிச்சிட்டான் சாய். என்னம்மா என்ன பிரச்சனைங்க, இல்லை நீ ஏன் ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் மாற்றவே இல்லை, அது அப்படியே இருக்குது தெரியுமா அப்படிங்க. அட என்ன நீ, நான் போகலை மாற்றலை மறந்துட்டேன், இப்போ என்ன அதை மாற்றணும், இந்தா நீ ஏ பண்ண அப்படின்ட்டு ஃபோனை எடுத்து கொடுத்துட்டான். இவளும் மாத்திரா, அந்த டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறா. ஒரே ஆனந்தமாக இருக்குது அவளுக்கு இப்படி பண்ணவும். பட் அந்த டைமில் நம்மளால் கொஞ்சம் ட்ரை பண்ணுறான் கிஸ் பண்ணலான்ட்டு. ஆனால் ஸ்கூலில் இருக்காங்க இல்லையா, ஆட்கள்லாம் போகும் விலகிட்டான். ஆனால் மேடம் கொஞ்சம் கூட யோசிக்கலாம், அவனோட கண்ணத்தில் கிஸ் பண்ணிட்டா. ஸோ இப்போ ஃபேஸ்புக்லேயும் ஸ்டேட்டஸை மாற்றியாச்சு, கமிட்டட்னு போட்டுட்டான். ஆனாலும் அந்த பொண்ணு இருக்காளே, திரும்ப அதை எடுத்துகிட்டு வந்து என்ன தான் கமிட்டட்னு போட்டாலும் நீ வேணும்னே அவனை ஃபோர்ஸ் பண்ணியிருப்ப, அதனால தான் போட்டிருப்பான் அப்படின்ட்டு இன்னுமே அந்த பொண்ணு வந்து ஒத்துக்கவே மாட்டான். இப்படியே பேசுவோம். நம்ம குயினுக்கு கோவம் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த டான்ஸ் கிளப் இருக்குல்ல, அதை வேற இழுத்து பேசுகிறான். எங்கள் டான்ஸ் கிளப் தான்ப்பா செம்மையாக இருக்கும், நீங்கள்லாம் வேஸ்ட்டு அப்படிங்க. இந்த கடுப்பில் குயின் தேவையே இல்லாமல் என்ன ஓரா பேசிட்டு இருக்க, இந்த இயர் காம்படிஷன் வருதுல, வா போட்டி வச்சுக்கலாம், யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை வேறு விட்டுட்டா. இவ பாட்டுக்கு சொல்லிட்டா. பட் மற்றவங்களுக்குலாம் ஒன்றுமே தெரியாது. அவங்களாம் பேந்த முழிக்கிறாங்க. இதில் காம்படிஷன் கேட்ட அடுத்த செகண்டே ரே அங்கே உட்காந்து கூட இல்லை, அவன் பாட்டுக்கு போயிட்டான். அவன் வேற போயிட்டான். நம்ம என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி தான் மற்ற 3 பேருக்கு இருக்குது. ஆனால் குயின் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கா. இதில் இன்னொரு பிரச்சனை, அந்த டீச்சர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு போல். ஸோ வரமாட்டாங்க, இனிமேல் நான் தான் இன்சார்ஜ் அப்படின்னு சொல்லி மேக்ஸ் சார் வந்து நிற்கிறாரு. அதோட கேள்விப்பட்டேன், நீங்கள் ஏதோ காம்படிஷன்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்களாமே, அதில் நீங்கள் ஜெயிச்சாதான் மேக்ஸில் பாஸ் போடுவேன், இல்லாட்டி நீங்கள் என்ன மார்க் எடுத்தாலும் ஃபெயில் போட்டுவேன்னு வேறு மிரட்டிட்டு போகிறாரு. அடே டான்ஸ் கூட போனால் போகுது, மேக்ஸ் ஏன்டா ஃபெயில் ஆக்குற அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் இருக்குது. நம்ம எடுக்கிறதே 1 மார்க்கு 2 மார்க்கு, அதுவும் முடிஞ்சு போச்சா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் இருந்தாலும் குயின் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன்ல, யாம் இருக்க பயமேன் அப்படின்ட்டு சொல்கிறா. பட் வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட கெஞ்சிட்ருக்கேன். ஏன்னா அவங்க அம்மாவுக்கு இந்த டான்ஸ்லாம் கொஞ்சம் தெரியும் போல், அவங்க வியட்நாம் அப்படிங்கிறனால. ஸோ ப்ளீஸ்மா சொல்லிக் கொடுங்க அப்படிங்க. அவங்க முடியவே முடியாதுன்ட்டாங்க. டக்குன்னு அப்பாட்ட வந்து அப்பா ப்ளீஸ்ப்பா ஏதாவது ஐஸ் வை அப்படிங்க. அவரும் ஏம்மா நீ அந்த டான்ஸோட ட்ரெஸ்ஸெல்லாம் போடுவல, செம்ம அழகாக இருப்பம்மா அப்படின்ட்டு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறாரு. டக்குன்னு விழுந்துட்டாங்க. இப்போ என்னடி உனக்கு, நான் உனக்கு ப்ராக்டிஸ் சொல்லி கொடுக்கணும் அவ்வளோதானே. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து நம்மளே ஒரு பக்காவான ப்ராக்டிஸை போட்டுடலாம், பக்காவான டான்ஸையும் போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. இவளுக்கு ஒரே குஷியாக இருக்குது. அப்படியே கட் பண்ணி நம்ம ஷியாவை காமிச்சா, அவள் யதார்த்தமாக அங்கே காஃபி ஷாப்பில் உட்காந்துருக்கும் போது அவங்க அம்மாவை பார்க்குறா. பட் அவங்க அம்மா மட்டும் இல்லை, கூட ஒரு ஆள் போகிறாரு. 2 பேரும் சேர்ந்து ஒரு பப்புக்கு மாதிரி ஒரு ஏரியாவுக்கு போகிறாங்க. ரொம்ப க்ளோஸாக வேற இருக்காங்க, தொட்டு பேசுகிறாங்க. ஹீரோயினுக்கு பார்த்தோன்னே மனசே உடஞ்சி போச்சு. ஏன்னா இவளோட அப்பா வந்து பிஸ்னஸ் சொல்லிட்டு அடிக்கடி வீட்டிலே இருக்க மாட்டார். பல மாதங்கள் வேலை அப்படின்னு பிஸ்னஸ் ட்ரிப் தான் போயிட்டே இருப்பார். இதுக்கிடையில் அம்மா இப்படி வேற ஒருத்தர் கூட சுற்றுறாருன்னா சம்திங் ஏதோ இருக்குல்ல அப்படின்ட்டு அவளுக்கு பார்த்தோன்னே ஹார்ட்டே உடஞ்சி போச்சு. இதில் அவங்க பார்க்கக்கூடாதுன்ட்டு சடனாக என்ன பண்ணிட்டா, போய் அங்கே இருக்க ரெஸ்ட் ரூமில் ஒழிஞ்சிக்கிட்டா. அந்த டைமில் அவங்க அம்மா வந்து ரெஸ்ட் ரூம் போகலான்னு வந்திருப்பாங்க. டோர் ஓப்பன் பண்ண முடியல, ஏன்னா அவங்க லாக் போட்டு வச்சிருக்கா உள்ளே நின்றுட்டு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பார் ஓனரே கூட்டு வந்துட்டாங்க. பாருங்கங்க கதை ஓப்பன் பண்ண முடியல, ஓப்பன் பண்ணுங்க அப்படிங்க. அவரும் ட்ரை பண்ணுறாரு, முடியலை. அவனால் இழுத்து பிடிச்சிட்டு நிற்கிறா. சரி ஓகே மேம் நீங்கள் போங்க, நான் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்ட்டு ஒரு பையனை கூப்பிட்றாரு. அந்த பையனும் வந்து திறக்கிறான். சடனாக திறந்துட்டான். யாருன்னு பார்த்தா ரே தான் உள்ளக்க வரான். இவ பிடிச்சி இழுத்துட்டா. ஓனருக்கு ஒன்றும் புரியல. டே உன்னை திறக்க தானே சொன்னேன், நீ ஏன்டா உள்ளக்க போனேன்னு கேட்டா. அது ஒன்றும் இல்லை பாஸ், எனக்கும் வயிறு கலக்குதா, நான் வந்துடுறேன் நீங்கள் போங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள சமாளிச்சுட்டு கேட்குறேன், என்ன பண்ணிகிட்ருக்க, ஏன் இங்கே ஒழிஞ்சிட்ருக்கண்ணா. இல்லை வெளியே ஒரு லேடி இருந்தாங்கள்ல, அவங்க தான் என்னோட அம்மா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வரியான்னு கேட்குறா. என்ன அவங்க அம்மானா போய் பேசு, நான் ஏன் போய் பார்க்கணுண்ணா. ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ் அப்படின்னு கேட்சா. இதான் சாக்குன்னு அவனும் ஓ ஓகே அப்போ தேங்க்யூ சொல்லுன்னு சொல்லி கேட்டு வாங்குறான். அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பட் தெரியல, அவனுக்கு அந்த சீரியஸ்னஸ் புரியலை.
ஸோ என்ன பண்ணிட்டான், வெளியே போகிறான். கொஞ்சம் நேரத்துலேயே திரும்ப உள்ளக்க வரான். அவங்க எதுவும் பெருசாக பண்ணலப்பா, 2 பேர் சேர்ந்தா விளாண்டுட்டே இருக்காங்க. ஆனால் அவங்க அப்பா ரொம்ப எங்கே இருக்காரு அப்படிங்க அவள் சொல்லிட்டா. அது எங்கள் அப்பாவே கிடையாதுன்ட்டு இவனால் புரிஞ்சுக்க முடியுது. உடனே ஏய் என்ன நீ இப்போ யாராக இருந்தா என்ன, மேபி ஃப்ரெண்டாக இருக்கலாம், போய் பேசு, எதுக்காக அவாய்ட் பண்ணுற, போய் ஹாய் சொல்லு அப்படிங்கிற மாதிரி தான் அவன் சொல்கிறான். ஆனால் இவளுக்கு நல்லா புரியுது, மனசே உடஞ்சி போயிடுச்சு, சோகமாயிட்டான். நீ போ நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான். ஆனால் வரவே இல்லை, பாத்ரூம்லேயே நிற்கிறா. ரெய் புரிஞ்சுக்கிட்டான். அப்போ இவங்க போகிற வரைக்கும் அவள் வரமாட்டா அப்படின்ட்டு வேணுன்னே அவங்கள்ட்ட போய், இல்லை நாங்கள் வந்து பப்பை க்ளோஸ் பண்ணுறோம், நீங்கள் கிளம்புனீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்கள அனுப்பிட்டான். பாஸ்லாம் பார்க்குறாரு, டே நம்ம 2 மணி வரைக்கும் இருப்போம்டா, ஏன்டா எல்லாரையும் அனுப்புனேண்ணா, பாஸ் இங்கே இன்னொரு ஆள் இருக்காங்க அப்படின்ட்டு நேராக கூட்டு வந்துட்டான். பட் அவர் கோவலாம் படலை, ஏன்னா ரேய் கூட நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்காரு, நல்லா புரிஞ்சிருக்காரு, அங்கே தான் வேலை பார்க்குறான் போல். இப்போ இவனும் சாப்பாடெலாம் கொடுக்குறான். ஆனால் அவளுக்கு சாப்பிட கூட மனசு இல்லை, ஒன்றுமே சொல்லலை. ரேய் அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டா. போகிற வழியில் அவளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. சின்ன பொண்ணு இல்லையா, இப்படி பார்த்து அவளால் அது வந்து ப்ராசஸ் பண்ணவே முடியலை. அவங்க அப்பாவுக்கு தான் கால் பண்ணுறா, அழுக வருது, தொண்டைக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டா. அப்பா நீ எப்பப்பா வருவேன்னு கேட்குறா. அம்மா கொஞ்சம் வேலையாக இருக்கேம்மா, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப வேலையாக இருக்கிற போல் பிஸியாக இருக்கவும் ஃபோனை கட் பண்ணிட்டாரு. இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இறங்கி வந்தால் ஹீரோ ஆல்ரெடி பைக்கில் நிற்கிறான். வா நானே உன்னைய ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு கொண்டு வந்து ட்ராப் பண்ணுறான். பட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா ஃபேஸை கூட பார்க்க மாட்டேங்கிறா. போய் கதவு சத்திட்டு அழுக ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு கஷ்டமாக இருக்குது, எப்படி வந்து ஹேண்டில் பண்ணனே தெரியலை. சரி நம்ம குயின் கிட்ட சொல்லலாம், மனசை விட்டு பேசலாம் அப்படின்னு ட்ரை பண்ணா. அவள் என்னன்னா எப்போ பார்த்தாலும் சாய் கூட தான் இருக்கா, சாய் கூட தான் பேசுகிறா. 2 பேரும் ஒன்றா சாப்பிட்றாங்க, ஒன்றா போகிறாங்க. ஸ்கூல் வீட்டு வரப்போ கூட பேச முடியலை. அவங்க 2 பேரும் தான் ஒன்றா போகிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போதே இவளுக்கு வந்து ரொம்ப தனிமையை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, யார்ட்டையுமே சொல்லாமல் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. இதுக்கடையில் நம்ம குயின் அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு டவுட், இவர் அடிக்கடி வெளியே போகிறாரு, ப்ளஸ் அந்த பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு வந்திருக்கேன், அந்த பொண்ணு சைனீஸ்காரி தான், ஒருவேளை அவள் கூட சேர்ந்து அஃபேர் எதுவும் இருக்கோ அப்படிங்கிற ரேஞ்சுக்கெலாம் அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. குயின்லாம் ஏம்மா எனக்குலாம் ஓவரா இல்லையா, அவர் ஏதோ குப்பை கொட்ட போயிருக்காரு, ஏமா இப்படி படுத்துறேன்னா, அதெல்லாம் எனக்கு தெரியல, நீ போய் பார்த்துட்டு வா அப்படிங்க. அவளும் பின்னாடியே வந்து பார்க்குறா. பார்த்தா அவர் நின்று தம் அடிச்சிட்ருக்காரு. ஏம்மா சொல்லிடாத, தம் அடிக்க தான் வந்தேன், என்ன உங்கள் அம்மா சொல்லியிருப்பாளே அந்த பக்கத்து வீட்டுக்காரி கூட நான் போயிட்டேன்ட்டு, அவர் அப்படி தான் அவளை வெறுப்பேற்றணுங்கிறதுக்காக தான் வேறுனே வந்திருக்கேன்னு இவர் ஒரு கதையை சொல்கிறாரு. ரொம்ப ட்ரூவாக தான் இருக்காரு மனுஷன். இவ்வளோ சிரிச்சுட்டே ரிட்டர்ன் வந்துட்டா. அவங்க அம்மா விட மாட்டாங்க. என்ன நீ போனால் உங்கள் அப்பா பார்த்தியா இல்லையா, என்ன பண்ணுறாரு அப்படிங்க. அம்மா அவங்க சும்மா பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை சொல்லிட்டு அந்த தம் அடிக்கிற விஷயத்த மாட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இதை கேட்கவும் உங்களுக்கு கோவம் வந்துருச்சு. அப்படியா நான் போய் பார்க்குறேன் அப்படிங்க. ஐயோ அம்மா அவங்க 2 பேரும் உனக்கு ஆனிவர்சரி வருதுல்ல, அதான் உனக்கு கிஃப்ட் வாங்கலான்னு பிளான் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஏதோ ஒன்று சொல்லிட்டா. ஆனால் நாளைக்கு தான் ஆனிவர்சரி, அவருக்கு அது சுத்தர ஞாபகமே இல்லை. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் சொன்னதுக்கப்புறம் தான் அவர் பறக்கிறாரு. ஏம்மா நீ வேற, ஆனால் எனக்கு மறந்து போச்சு, இப்போ கிஃப்ட்டுக்கு நான் எங்கே போவேன் அப்படின்ட்டு. அவளே என்ன பண்ணுறா, ஒரு செயின் எடுத்து கொடுக்குறா. சரிப்பா இது என்னோட்டு தான், பேசாமல் அம்மாட்ட கொடுத்து சமாளிச்சிருன்ட்டு. அதே மாதிரி நெக்ஸ்ட் டே அவங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. புதுசாக ட்ரெஸ்லாம் போட்டு புருஷனுக்கு ஞாபகம் இருக்குது, கிஃப்ட்லாம் கொடுக்க போகிறாரு அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அவரும் கொண்டு வந்து கொடுக்குறாரு. பட் பார்த்து அவங்க செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க. ஏன்னா இது அவங்க போன வருஷம் தான் பொண்ணுக்கு கொடுத்த செயின். அட பாவி மனுஷா, நான் என் பொண்ணுக்கு போன வருஷம் கொடுத்த செயினா அப்படியே வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுக்குறியா, அப்படி ஏமாத்துற அப்படி தானே அப்படின்ட்டு சண்டை இன்னும் பெருசாச்சே தவிர எதுவுமே முடிஞ்ச பாடு இல்லை. நெக்ஸ்ட் டே அவங்க 2 பேரும் அவுட்டிங் வந்திருக்காங்க. சாய் தான் கூட்டு வந்திருக்கான். அதோட அவனுக்கு அந்த ப்ளூபெர்ரி ஐஸ்கிரீம் தான் ரொம்ப ஃபேவரேட் போல். அதுதான் சொல்கிறானா. இதை கேட்கவும் இவளுக்கு ஒரு சின்ன உறுத்தல் வருது. ஏன்னா நம்ம ஷியாவோட டைரியில் அந்த மார்ட்டின் எழுதிருப்பான் இல்லையா, அவனுக்கு பிடிச்ச ஃப்ளேவர் தான் இவனும் சொல்கிறான். ஒருவேளை இந்த 3 பேரும் ஆல்ரெடி உங்களுக்கு டவுட் இருக்குது, ஒருவேளை அது சாயா இருக்குமோ அப்படிங்கிற ரேஞ்சுக்கெலாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. ஸோ மெசேஜ் அனுப்புகிறா, கேட்குறா. ஆமாம் அந்த மார்ட்டினுக்கு என்ன ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் பிடிக்கும் அப்படிங்க இவளும் சொல்கிறான், எப்படி ப்ளூபெர்ரி ஐஸ்கிரீம்ட்டு. அது கேட்கவும் இவளுக்கு இன்னும் வந்து ஒரு மாதிரி ஆக ஆரம்பிக்குது. பட் இப்போ நம்ம ஷியாவுக்கு என்னென்னா நெக்ஸ்ட் டே வந்து அந்த டேட்டோ ஆர்டிஸ்ட் வந்துட்டாரு, நம்ம டேட்டோ போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான் முன்னாடியே. அதை நீ மறக்கல அப்படின்னு சொல்லி டைப் பண்ணணும்னு தோணுது. இருந்தாலும் சரி ஓகே அவளுக்கு ஞாபகம் இருக்கும் வந்துருவா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் விட்டுட்டான். ஆனால் ஷியா அது சுத்தரம் மறந்தே போயிட்டா போல. ஏன்னா அடுத்த நாளும் நம்ம சாய் கூட தான் 2 பேருமே வெளியே வந்திருக்காங்க. அதே ஐஸ்கிரீம் தான் வாங்கி சாப்பிட்றாங்க. இவளுக்கு உறுத்தலாக இருந்தாலும் அதை பற்றி பெருசாக கேட்டுக்கல. அப்போ தான் சாய் யதார்த்தமாக சொல்கிறான், நம்ம லவ் பண்ணி 2 வாரம் ஆச்சுல அப்படின்ட்டு. இதை கேட்கவும் தான் அவளுக்கு கிளிக் ஆகுது. ஐயோ இவ வர சொன்னாலே அப்படின்னு சொல்லி வேகமாக வந்து பார்த்தா அங்கே ஆல்ரெடி கடையை க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. ஷியா ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருப்பா. குயின் வரலை அப்படின்னா அவள் போயிருப்பா.
நெக்ஸ்ட் டே ஸ்கூல் வந்ததுக்கப்புறம் கோச்சுக்கிட்டா பேசவே மாட்டா. ஏன்னா அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு பக்கம் என்னென்னா அம்மா, இன்னொரு பக்கம் நம்ம சொல்லியிருப்பா இல்லையா முன்னாடியே, நீ என்ன தான் சாய் கூட போகிறதா இருந்தாலும் அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் ஞாபகம் வச்சு வந்திருக்கணும்ல. அவளால் அதை ஏற்றுக்க முடியல. கோச்சுக்கிட்டா பேச வந்தால் பேசவே மாட்டா, மூஞ்சி திருப்பிட்டு போகிறாளா. என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், சாரி கேட்குறேன்ல, வா இப்போ வேணா போய் டாட்டு போட்டுக்கலாம் அப்படிங்க அவள் எடுத்து காட்டுறா. அவங்க பட்டர்ஃப்ளை டாட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பாங்களே. பட் இப்போ அதுக்கு முன்னாடி அந்த செட்டஃபில் டாட்டு இருக்கு இல்லையா, அதை போட்டு வச்சுருக்கேன். ஏன்டி இதை போட்டு வச்சுருக்க அப்படிங்க. ஆமாம் எனக்கு பிடிச்சிருக்க, நான் போட்டிருக்கேன், நீ என் ஃப்ரெண்டு தானே, அப்போ நீ அதே போடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்ன விளாட்றியா, இஷ்டத்துக்கு நீ மாட்டுக்கு மாட்டுவேன், நான் போகணுமா அப்படின்ட்டு. இதுவே 2 பேத்துக்குள்ளே சண்டை வந்துருச்சு. உடனே மற்ற 3 பேரும் வந்து சமாதானப்படுத்தலான்னு வந்தா கேட்க மாட்டா, எல்லாருக்கூடயும் சண்டை போகிறா. ப்ளஸ் வேணும்னே என்னடி உனக்கு, நீ பாட்டுக்கு சாய் கூடயே சுற்றிட்டு இருக்கல, ஆனால் எனக்கு சாய் தான் ரொம்ப பிடிக்கும், எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை வேறு சொல்லி விட்டு போயிட்டாளா. அவ்வளோதான். நம்ம குயினுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு டவுட் இருந்துச்சுல்ல, அந்த மார்ட்டின்னு சொல்லி பேரை வச்சு ஏமாத்துறது சாயா இருக்குமோ அப்படின்ட்டு. இப்போ எப்படி சொல்லுவோம், அப்போ நீ தான் அந்த மார்ட்டினா, நீ தான் டைரிலாம் எழுதுனியா அப்படின்ட்டு இவங்க 2 பேத்துக்குள்ள சண்டை. பிரேக்கப்னு சொல்லி அவ பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கா. இதில் மாட்டிட்டு முழிக்கிறது என்னமோ சாய் தான். இதோட இவங்க சண்டை முடியலை. நெக்ஸ்ட் டே வர்றாங்க, பேசவே மாட்டாங்க. இதில் கஷ்டப்படுறது நம்ம பாய்ஸ் தான். என்னடா இவங்க 2 பேர் பேச வைக்கலான்னு பார்த்தா இப்படி பண்ணுறாங்களேன்னு பார்க்க ஒரு கட்டத்தில் ஷியாலா ரொம்ப மாறி போயிட்டா. ஹேர் கலரிங்லாம் பண்ணி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கான். யார்ட்டையுமே பேச மாட்டான், சிடுன்னு இருக்கான். எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்ருக்கா. பார்ல வேற வந்து உட்காந்துருக்கா, ஆனால் பேச மாட்டா. பார்த்துட்டே இருக்கான். ஒரு கட்டத்தில் ரேக்கே கோவம் வந்துருச்சு. என்ன பிரச்சனை உனக்கு அப்படி கஷ்டமாக இருக்குன்னா உங்கள் அம்மாக்கிட்டே டேரெக்டாக கேளு, உங்கள் அம்மா பண்ண தப்புக்கு எல்லாரையும் போட்டு கத்திட்டு இருக்கான், அவங்கக்கிட்ட பேசு, அதுக்கப்புறம் மற்ற எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸை கொடுக்கவும் அவளுக்கும் அது சரின்னு பட்டுச்சா என்னன்னு தெரியலை. நேராக வரா, அவங்க அம்மா கிட்ட கத்துறா, எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான், உங்களால் தான் இப்படி ஆச்சு, யார் அந்த ஆள், அவன் கூட சுற்றிட்டு இருக்கீங்க, என்னதான் நடக்குது, அப்பாவுக்கு துரோகம் பண்ணீங்களான்னு கண்ணாப்பினான்னு கத்திட்டு போயிட்டா. அவங்க அம்மா பின்னாடியே வர்றாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது, அவங்க பேசினதுக்கப்புறம் தான் தெரியுது அவர் ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான்ட்டு. அப்புறம் ரொம்ப எங்கே இருக்காருன்னு கேட்க, ஏம்மா ஸ்கூல் படிக்கும் போது ஒன்றா இருந்தோம், அப்புறம் ரீசெண்டாக தான் மீட் பண்ணோம், அது மட்டும் இல்லாமல் நீ வேற குயின் கூட அடிக்கடி போயிடுவா, உங்கள் அப்பா வேலைன்னு போயிடுவார், நான் ரொம்ப தனிமையில் இருந்தேன்ல, அப்போ ஃப்ரெண்டாக வந்தார், ஸோ அப்பப்போ அவுட்டிங் போவோம், அவ்வளோதாம்மா அப்படிங்கிற மாதிரி சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் அவன் நார்மலாகவே ஆகுறான். அப்போ தான் அவளுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது. இதுக்கடையில் பாவம் சாய், அவன் என்ன பாவம் பண்ணான். ஸோ நம்ம ஜியானை கூப்பிட்டுட்டு அவகிட்ட பேசலாம் நேராக கடைக்கே வந்துட்டான். அவரோட அப்பா கிட்டே பேச வரான். இவருக்கு செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. டக்குன்னு அது ஒன்றும் இல்லை, 2 பேருமே லவ் பண்ணுறாங்க. இதில் இந்த சாய் தான் ஏதோ கோச்சிக்கிட்டான் போல். ஸோ அதான் இவன் சமாதானப்படுத்த வந்திருக்கான் அப்படின்ட்டு அப்படியே பிளேட்டை மாற்றி விட்டுட்டா. இவங்க 2 பேரும் லவர்ஸ் ஆக்கிட்டா. சாயும் வந்து நம்ம குயின் கிட்ட என்ன சொல்லணுமோ அதை எல்லாத்தையுமே ஜியான் கிட்ட சொல்கிறாங்க. பாரு என் மனசில் நீ மட்டும்தான் இருக்க, நான் உன்னையே தான் லவ் பண்ணுறேன், புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்ல, அதே ஜியானை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி 2 பேரும் ஹக் பண்ணிட்டு ஒன்றா போகிற மாதிரி கொஞ்சம் சீன்லாம் வருது. பட் அவன் சொல்ல நினச்சது நம்ம குயின் கிட்ட தான் அவன் சொல்லிட்டான், என் மனசில் யாருமே இல்லை, நீ மட்டும்தான் இருக்கன்ட்டு. அதை அவளுமே புரிஞ்சுக்கிட்டா. நெக்ஸ்ட் டே ஓடி வர்றா யார்கிட்ட சொல்கிறதுக்காக, நம்ம ஷியாட்ட சொல்கிறதுக்காக. உனக்கு தெரியுமாடி அப்படின்னு வந்தவளுக்கு அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது 2 பேரும் சண்டை போட்டுக்கொண்டு அப்படியே திரும்பி போயிட்டா. பட் இப்போ ஷியா தான் நார்மல் ஆகிட்டா இல்லையா, அவளுக்கு சிரிப்பாக வருது. இவள் பேச ட்ரை பண்ணுறதும் பண்ணுற விஷயங்கள்லாம் க்யூட்டாக இருக்கும், சிரிச்சிட்ருக்கா. இதெல்லாம் பார்க்குற ரேக்கு அப்பாடா இவன் நார்மல் ஆகிட்டா அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம். இவன் சிரிக்கிறத பார்த்தா அவன் சிரிச்சிட்டு இருக்கான். குயினோட அப்பா அவ கேட்டுகிட்டே இருந்தா இல்லையா மொபைல் வாங்கி தாங்கன்ட்டு. ஸோ வாங்கி கொடுத்துறாரு. பட் செகண்ட் ஹேண்ட் மொபைல் தான், அம்மாவுக்கு தெரியாமல் வச்சுக்கோமா அப்படின்ட்டு பார்த்து தான் கொடுக்குறாரு. அதை பற்றி சொல்லலான்னு நேராக வர்றான். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருதா, ஒன்றும் இல்லை நான் சும்மா தான் வந்தேன் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பிட்டா. இதெல்லாம் பார்க்குற நம்ம ஷியாவுக்கு தான் சிரிப்பாக வருது, எப்போ தான் பேச போகிறா அப்படின்ட்டு. அண்ட் ஃபைனலி எப்படியோ 2 பேரும் அந்த சண்டையெல்லாம் விட்டுட்டு திரும்ப பேச்சப் ஆகிட்டாங்க. ஒரே சந்தோஷமாக இருக்குது. 2 பேரும் பழையபடி பேசிட்டு வராங்களா. இவங்க 3 பேர் 2 பேர் சண்டை போட்டிங்க, பேச மாட்டேன்ட்டு இப்போ என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, யார் சண்டை போட்டா, நாங்களா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவங்களே கலாச்சி விட்டு போகுதுங்க. எங்களுக்குலாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் 3 பேரோட ரியாக்ஷனும் இருக்குது. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.